Hello students, welcome back to Magic Class channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Standard 8 Science. அதுல வந்து 10th lesson Changes Around Us. Very simple lesson. இதுல ரெண்டே டாபிக்ஸ் தான் படிக்க போறோம். So chemical changesலாம் என்ன அப்படினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனால வர effects, after effects of those chemical changes இந்த ரெண்டே டாபிக் தான் இந்த லெசன்ல இவங்க சொல்லிருக்காங்க. So டீடைலா படிக்கிறதுக்கு முன்னாடி objectivesல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஒரு chemical reactionனா என்ன? So differentiate between chemical and physical changes. அதுக்கப்புறம் what are the factors that determine a chemical reaction? Importance and effects. இதனால என்னென்ன effects நடக்கும்? அதுக்கப்புறம் identify the chemical reactions in day-to-day life. And finally observe the changes. So ரெண்டே விஷயம் தான் chemical changes அதுக்கப்புறம் அதோட after effects. Okay, let's get started. Introductionல என்ன கொடுத்திருக்காங்க? குதுப் மினார் இது வரைக்கும் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினது. அதில் இருக்க அயன் பில்லர் பார்த்திங்கன்னா இன்னமும் ரஸ்ட் ஆகாமே, அதாவது துரும்பிடிக்காமல் இருக்குது. ஆனால் எல்லா விஷயங்களும் அப்படி இருக்கா? இப்போ நம்ம ஒரு ஆணி வாங்கிட்டு வரோம், ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் அதை யூஸ் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா துரும்பிடிச்சிரும். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒரு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடுது? புளிப்பாயிடு. அதுக்கப்புறம் அது கேர்டாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ தே கேன் either be physical or chemical. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல்? ஃபிசிக்கல் சேஞ்ச் இஸ் நத்திங் பட் ஒன்று ரிவர்ஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதை திரும்பியும் அது பழைய ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பரை நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா திரும்ப அந்த பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதே சைஸ்க்கு வந்துட போகுது. ட்ரையிங் அ வெட் கிளாத். ஸோ வெட் கிளாத்தை வந்துட்டு நீங்கள் வந்து காய வச்சிங்கன்னா திரும்ப பழைய மாதிரி அந்த கிளாத் எப்படி இருந்ததோ அதே போல் வந்துடுது. ஸோ தே ஆர் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் தான் ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அதுவே கெமிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இர்ரிவர்சிபிள். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா திரும்பவும் யூ கேனாட் பிரிங் இட் டு இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கேர்டாக மாற்றிட்ட பிறகு திரும்பி ஃப்ரம் கேர்ட் டு மில்க் ஸ்டேட் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல். ஃபிசிக்கல் இஸ் ரிவர்சிபிள் and chemical is not irreversible. You cannot reverse it. Okay, இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறது வெறும் கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி தான் படிக்க போகிறோம், ஃபிசிக்கல் பற்றி படிக்க போகிறதில்ல. ஸோ வாட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச்? ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்து பெர்மனெண்ட்னா அதை வந்துட்டு திரும்பவும் மாற்ற முடியாது சொல்லியிருக்கேன். அண்ட் இர்ரிவர்சிபிள். ஸோ இதனால் ஒரு நியூ சப்ஸ்டன்சஸ் தான் நமக்கு கிடைக்கும். நிறைய ரியாக்டன்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி ஃபைனலாக வெளியில் வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த நியூ சப்ஸ்டன்ஸை தான் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் இன்னொன்று வந்து தேர் கால் அஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா நிறைய சப்ஸ்டன்சஸ் தே ரியாக்ட் வித் ஈச் அதர் டு ப்ரொடியூஸ் அ நியூ சப்ஸ்டன்ஸ் கால் ப்ராடக்ட். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ்லேருந்து பர்னிங் ஆஃப் கேம்ஃபர். இதில் எது ஃபிசிக்கல் எது கெமிக்கல்னு யூ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட். ஒருவேளை அது ரிவர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடிஞ்சதுன்னா அது ரிவர்சிபிள் சேஞ்ச். அதுவே இஃப் யூ கேனாட் irreverse it, அதாவது ரிவர்ஸ் பண்ண முடியலன்னா இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த கெமிக்கல் சேஞ்ச். இந்த கெமிக்கல் சேஞ்ச் நடக்கிறதுக்கு சர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் தேவை. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட் அண்ட் கேட்டலிஸ்ட். ஒன்றும் கிடையாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி என்வாயர்மெண்ட், என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன். கான்டாக்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்னா இப்போ 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்குன்னா சாலிட் ஸ்டேட்டில் ரியாக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் ப்ராடக்ட் வருது. இல்லை 2 லிக்விட் இருக்குன்னா 2 லிக்விட் ரியாக்ட் பண்ணி வருது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க, அதை வந்துட்டு ஒரு மேட்ச் குச்சி வெளில எடுத்து ரப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளேம் ஆகும். அதே போல் ஒரு அயன் மெட்டீரியல் வந்து டர்ன் ரெட், அதாவது ரொம்ப துரும்பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இட் டர்ன்ஸ் ப்ரௌன். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் த கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பை த காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் தி நேச்சுரலி அக்கரிங் ஸ்டேட். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதோட நேச்சுரலாக அக்கரிங் ஸ்டேட், சாலிட்னா சாலிட், லிக்விட்னா லிக்விட், கேஸஸ்னா கேஸஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்லேயே ஒரு சேஞ்ச் நடக்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் 2 எக்ஸாம்பிள், தட் இஸ் மோர் தென் இனஃப்.
ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வுட் எடுத்துக்கிட்டிங்க, அதை பேர்ன் பண்ணுறீங்க, நெருப்பு கிட்ட எடுத்துகிட்டு வரீங்கன்னா என்ன பண்ணும், என்வாயர்மெண்ட்டில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அண்ட் இட் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு விச் கிவ்ஸ் அவுட் அஸ் ஸ்மோக். அடுத்தது மேட்ச் பாக்ஸ், நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளேம் வரும். அதே போல் குவிக் லைம் வாட்டரோட, அதாவது குவிக் லைம்ன்றது கால்சியம் ஆக்சைடு. ஸோ when it comes in contact with water இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா ஸ்லேக்ட் லைமாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்லேயே நடக்கிறது தான் வந்துட்டு கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஒரு சாலிட்னா சாலிடோட ரியாக்ட் பண்ணும், லிக்விட்னா லிக்விடோட ரியாக்ட் பண்ணும், கேஸ்னா கேஸோட ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு மேட்ச் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்து இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஹெட் ஆஃப் த மேட்ச் ஸ்டிக்கில் வந்து என்ன இருக்குன்னா பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட் இருக்கும். மேட்ச் பாக்ஸில் வந்து சைடில் கருப்பாக இருக்கும்ல, அதில் வந்து ரெட் ஃபாஸ்பரஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சொல்யூஷன்ஸ் அப்படின்னாலே ரெண்டு லிக்விடோட லிக்விட் வந்து கலந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்ன்ட்டு இங்கே சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க, ரெண்டு சாலிடான சப்ஸ்டன்சஸ், அதாவது சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் எடுத்துக்கலாம் டெஸ்ட் டியூப்பில். ரெண்டுமே சாலிட் ஃபார்மில் இருக்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வராது. அதுவே என்ன பண்ணுங்கன்னா, ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க, ஒரு இதில் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனும் இன்னொருத்தில் வந்து சோடியம் குளோரைட் சொல்யூஷன் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரே டெஸ்ட் டியூப்பில் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், தேர் வில் பி அ ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ். ஸோ செப்ரேட்டாக இருக்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காது. அதுவே சொல்யூஷன் ஃபார்ம், அதாவது லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் ரியாக்ட் பண்ணி சில்வர் குளோரைட் அண்ட் சோடியம் நைட்ரேட்ன்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் வரும். ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு டெஃபினிஷன், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னா என்ன நடக்கும், ரெண்டு சொல்யூஷன் ஸ்டேட், அதாவது லிக்விட் ஸ்டேட்டில் மிக்ஸ் ஆகி ஒரு ப்ராடக்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சோடியம் நைட்ரேட் சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைடுக்கு எக்ஸாம்பிள் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டிக்கு டெஃபினிஷன் என்ன, ஒரு சப்ஸ்டன்ஸஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இவ்வளோ தான் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு விஷயம் இங்கே சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியை வந்து வாட்டருக்கு நமக்கு உள்ளே பாஸ் பண்ணோன்னா, வாட்டரில் என்னென்ன மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் நமக்கு தெரியும். ஸோ when electricity is passed through small amount of water containing sulfuric acid, அப்போனா என்ன ஆகுனா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் ஆர் லிபரேட்டட். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கு பாருங்கள். அதே போல் ஒரு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் தான் பிரைன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சொல்யூஷன் பேர் தான் பிரைன்னு சொல்லுவோம். எலக்ட்ரோலிசிஸ்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரோலிசிஸ். Electrolytes to produce what? Chlorine and hydrogen gas along with sodium hydroxide. இந்த பிரைன் ப்ராசஸ் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளோரின் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி இண்டஸ்ட்ரியில் எடுக்கிறதுக்காக இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன், எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுனா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது. ஸோ இதை வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனுன்னு சொல்லலாம், இல்லை எலக்ட்ரோலிசிஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டு எக்ஸாம்பிள், அதாவது ஒன்று தண்ணி கண்டெய்னிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்குள்ளே எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் என்ன நடக்கும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பிரைன், அதாவது சோடியம் குளோரைட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஹீட். ஸோ ஹீட்டுக்கு என்னென்னா அதே போல் ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஹீட் அப்ளை பண்ணோன்னா அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹீட். ஸோ ஹீட்டில் முக்கியமாக ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், இல்லை ஹீட்டு அப்சார்ப் ஆகுதா. அது ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம், அப்சார்ப் ஆச்சுன்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகிறோம். ஸோ வீட்டில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், சாப்பாடு எல்லாமே ஏன் குக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்துட்டு ரா ஸ்டேட்டில் எடுக்க முடியாமல் ஸோ ஒரு மாதிரி குக் பண்ணிவிட்டு இன் அ குக்டு ஃபார்மில் நம்ம சாப்பிட்றோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹீட்டு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லெட் நைட்ரேட், அதை வந்து ஒரு டைட் ரெஸ்ட் டியூப்குள்ளே எடுத்துக்கோங்க. இதை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா வாட் ஆர் த சேஞ்சஸ், அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து இவால்வ் ஆகும், நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன் ராக்கை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம்.
Heat panna, you will get quicklime. Quicklime is nothing but calcium oxide. So this is example of heat. ஸோ ஹீட்னா என்ன ஒன்றுமே இல்லை, அதாவது சப்ஸ்டன்ஸில் வந்து ஹீட்டை வந்து நம்ம கொடுத்தோன்னா அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இட் கேன் ஐதர் பி எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக். ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி அச்சீவ் பை த சப்ளை ஆஃப் ஹீட். இந்த மாதிரி ரியாக்ஷனை வந்து தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை தெர்மாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் லைட். அதே போல் தான் டெஃபினிஷன் என்னவாக இருக்கும், ஒரு சப்ஸ்டன்ஸஸ்க்கு நம்ம லைட்டை வந்து அப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் பை டேக்கிங் இன் லைட். ஓகே, சன்லைட்லேருந்து அந்த லைட்டை வந்து எடுத்து அண்ட் தே ப்ரிப்பேர் ஸ்டார்ச். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு லைட்டு தேவை. ஓகே, ஸோ தீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் தட் ஆர் இன்டியூஸ்டு பை லைட். லைட்னால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ டெஃபினிஷன் இஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து லைட்னால நடந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் ஒன் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னால என்னென்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் தான் கேட்டலிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹேபர்ஸ் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹேபர்ஸ் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏரில் இருக்கிற நைட்ரஜனை வந்து கம்பைன் வித் ஹைட்ரஜன் ஃப்ரம் மீத்தேன், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அமோனியாவாக மாற்றும். இந்த அமோனியாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்து ஹேபர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஏரில் இருக்கிற நைட்ரஜனையும் அதுக்கப்புறம் மீத்தேனில் இருக்க ஹைட்ரஜனையும் கம்பைன் பண்ணி கடைசியாக ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும். அந்த ப்ராடக்ட் பேர் அமோனியா. ஸோ இதுதான் ஹேபர்ஸ் ப்ராசஸ். இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸில் நம்ம என்ன கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கணும். இதில் வந்து மெட்டாலிக் அயனை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ மெட்டாலிக் அயன் வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுது. ஸோ அது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டால்டா. டால்டால்னா வனஸ்பதின்னு சொல்லுவோம். அந்த வனஸ்பதியில் அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபைன்லி டிவைடட் நிக்கிலை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆஸ் எ கேட்டலிஸ்ட். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். ஸோ டெஃபினிஷன், கேட்டலிஸ்ட்க்கு என்ன டெஃபினிஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை அ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா அதை கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். கேட்டலிஸ்ட்னா என்ன சொன்னால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள். ஒன்று வந்து ஹேபர்ஸ் ப்ராசஸ், அதாவது அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸில் மெட்டாலிக் அயனை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வனஸ்பதி இல்லைனா டால்டா, அதில் வந்துட்டு நிக்கில், ஃபைனலி டிவைடட் நிக்கிலை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே இங்கே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்ட்ஸ். இதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் நடக்கும், இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை லைட் ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை நிறைய பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸு இல்லை என்வாயர்மெண்டல் எஃபெக்ட்ஸு நடக்கலாம். ஸோ இதை தான் நம்ம 3 சப்டிவிஷனாக படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கலாம், ஆனால் ஒரு வேளை அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்காமல் வெளியில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டீக்ரேட் ஆகிடும், அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அதாவது உங்களால் இப்போ சாப்பிட முடியாது. பால் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா யூ கேன் நாட் ஈட் இட், யூ கேன் நாட் கன்சியூம் இட். அதே போல் எக்ஸ் ராட்டன் ஆயிடுச்சுன்னா உங்களால் சாப்பிட முடியாது. அதே போல் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாள் வெளியில் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் சாப்பிட முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் rancidity ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபிஷ்ஷும் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஆஃப் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா ஒரு ஃபேட் மாலிக்யூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுதான் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் அண்ட் மீட்டில் வந்துட்டு பாலி அன்சாச்சுரேட்டட், அதாவது டபுள் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக ஏருக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா கெயின் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பேட் ஸ்மெல், ரொம்ப நாள் வந்து ஃபிஷ்ஷை வந்து வெளியில் வச்சிங்கன்னா, அதாவது ரொம்ப நாள் வேண்டாம், ரொம்ப மணி நேரம் வச்சிங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வச்சிங்கன்னா, வெளியில் வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக
ஃபிஷ்லலாம் ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். This is because they undergo oxidation. Oxidation is nothing but gain of oxygen. தான் oxidation process ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து rancidity. So you will not be able to consume the fish and meat. Next point. Apples and fruit turn brown when cut. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ஆப்பிள் நம்ம எடுக்கிறோம், ஆப்பிள் கட் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ப்ரௌனாக மாறிடும். வாட் இஸ் த ரீசன்? இதுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து ஆக்சிஜன் ஃப்ரம் தி என்வாயர்மெண்ட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்சைம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாலிஃபினில் ஆக்சிடேஸ் ஆர் டைரோசினேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்சைம் பேர் வந்துட்டு பாலிஃபினில் ஆக்சிடேஸ், இதை பிபிஓன்னு கூட சொல்லலாம். தேர்ட் ஒன் வந்து பாலிஃபினால்ஸ். பாலிஃபினால்ஸ் வந்து நத்திங் பட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த 3மே வந்துட்டு ஆக்சிஜனோட செல்லில் வந்து இருக்கும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் கால் குளோரோபிளாஸ்ட்குள்ளே தனித்தனியாக ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கும். இந்த 3மே they do not touch each other. ஆனால் ஒருவேளை நீங்கள் கட் பண்ணுறீங்களோ இல்லை பைட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் அந்த செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகிட்டு ஒரு ஆக்சிடேஷன் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால இந்த ப்ரௌனிங், இந்த செல்ஸ் வந்து they touch with each other and ப்ரௌனிங் ஆஃப் த ஆப்பிள்ஸ் நடக்கும். இந்த ப்ரௌனிங் நடக்கிறதுக்கு இந்த பிக்மெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலனின். ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது 3 ஆக்சிஜன், பிபிஓ அண்ட் ஃபீனால், பாலிஃபீனால்ஸ், இது 3ம் வந்துட்டு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும். ஆனால் ஒரு ஆப்பிளை நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் இல்லை பைட் பண்ணிங்கனாலும் அந்த செல்ஸ்க்கு டேமேஜ் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌன் பிக்மெண்ட் வந்து இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் ப்ரௌனிங் ஆஃப் ஆப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்வாயர்மெண்டல் எஃபெக்ட்ஸ். என்வாயர்மெண்டல் எஃபெக்ட்ஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ பொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பொல்யூஷன். எல்லாமே வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மோக் வந்து ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் ஸ்மோக் ரிலீஸ் பண்ணுது. ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏதோ ஒரு டைப் ஆஃப் பொல்யூஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அண்ட் அன்சூட்டபிள் ஃபார் மேன்ஸ் கன்சம்ஷன். இதுதான் பொல்யூஷனில் வந்து ஜென்ரலான டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரஸ்டிங். ரஸ்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது ஒரு அயர்ன் பெஞ்சோ இல்லை ஒரு ஸ்டீல் பெஞ்சோ எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற நாளில் நல்லாயிருக்கும், ஆனால் ரெய்னி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட் ஏர்னால் இந்த ரஸ்ட்டு வந்து மேலே ஃபார்ம் ஆகிடும், அதாவது துரும்பிடிச்சிரும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த அயர்ன் மெட்டல் வந்து when it comes in contact with water and oxygen it undergoes a chemical reaction called rusting. இதுதான் ரஸ்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இஸ் tarnishing of metal articles. What is tarnishing? ஒரு shiny metal surface and other articles lose their shiny appearance. அந்த ஷைனிங் அப்பியரன்ஸை வந்து லூஸ் பண்ணிடும் due to the chemical reaction. இதுதான் வந்து tarnishing of metal articles சொல்லுவோம். 2 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சில்வர் ஆர்டிகல்ஸ். ஏங்க கொலுசே எடுத்துக்கோங்களேன், காலில் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா கருப்பாக மாறிடும். இதுக்கு tarnishing of metal articles தான், இதனால தான் இந்த மாதிரி நடக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள் காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காப்பர், இப்போலாம் நிறைய யூட்டென்சில்ஸ் வருதுல, காப்பர் வெசல்ஸ் லைக் காப்பர் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் காப்பர் டம்ளர், காப்பர் பாட்டில் கூட வந்துருச்சு. ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாச மாதிரி ஒரு க்ரீன் லேயர் அது மேலே ஃபார்ம் ஆகிடும் when they are exposed to air for a long time. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா tarnishing of metal articles தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைனல் டாபிக், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட்டு, சவுண்டு அண்ட் ப்ரெஷர். ஸோ இது எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹீட். ஹீட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆனால் அது எக்ஸோதெர்மிக், ஹீட் அப்சர்வ் ஆனால் அது எண்டோதெர்மிக் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டான டைமில் உங்கள் கையை வந்து என்ன பண்ணுவீங்க, 2 பாமையும் ரப் பண்ணுவீங்க, ஏன்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். அதே போல் when you add water to quicklime a lot of heat is produced to release what, slaked lime. ஸோ லாட் ஆஃப் ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் இன்னொரு ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகுது, அது வந்து ஸ்லேக்ட் லைம், கால்சியம் ஹைட்ராக்சைட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஹீட்டோட எக்ஸாம்பிள். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போது ஹீட் வந்து எதெல்லாம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். அடுத்தது லைட். லைட்டு எப்பப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுது கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டலை வந்து நீங்கள் பேர்ன் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூம் ஃபுல்லாகவே இக்னைட் ஆகிடுது, அதே மாதிரி ஸோ அந்த கேண்டலும் பேர்ன் ஆகுது டு ப்ரொடியூஸ் லைட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். மெக்னீஷியம் ரிப்பன்.
இதை வந்து பேர்ன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு பிரைட் லைட் வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட். அதே போல் பட்டாசு வெடிக்கும்போது பிரைட் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது சவுண்டும் வருது. அதுக்கு பட்டாசு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பட்டாசு வெடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டு வருதுன்னு சொல்லி போடலாம். இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 5ல் என்னென்னா, ஒரு க்ளீன் டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சம் டைல்யூட் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஆட் பண்ணுங்கள். ட்ராப் அ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஒரு பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டல். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்குள்ளே ஒரு மெக்னீஷியம் இல்லைனா ஜிங்க் மெட்டலை போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு மேட்ச் ஸ்டிக்கை வந்து பேர்ன் பண்ணி அந்த டெஸ்ட் டியூப் கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பாப் சவுண்ட்னா ஒரு சின்னதாக ஒரு சவுண்ட் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஜிங்க் ஆர் மெக்னீஷியம் இந்த டைல்யூட் ஆசிட், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த மாதிரி கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சவுண்டும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து வரும். இதுதான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டுக்கு எக்ஸாம்பிள். ஃபைனல் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர் எப்பப்பெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு பலூனுக்குள்ளே காற்று அடிச்சு வச்சுருக்கீங்க. அந்த பலூனை வந்துட்டு உடச்சிங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து டப்புன்னு வெளியில் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்சோ ப்ரொடியூசஸ் கேஸஸ் which increases the pressure when the reaction take place in a closed container. ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ளே வச்சுருக்க ப்ரெஷரை வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபயர் ஒர்க்ஸ், பட்டாசும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். திஸ் லெசன் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஃபைனலாக பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பருக்கு வந்துட்டாங்க. ரெண்டே விஷயங்கள் தான், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். So, இவ்வளோதான் இந்த lesson. With this lesson is over. If you have any doubts, post your queries. I'll get that clarified. Thank you, students.